வணக்கம். 12th மேக்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். செக் வெதர் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் இன் செட் 1, 2, 3, 4, 5, 6 as r is equal to a comma b, b is equal to a plus 1. It's reflexive, symmetric or transitive. இது ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ப்ரூவ் பண்ண போறோமா டிஸ்ப்ரூவ் பண்ண போறோமான்னு இன்னும் தெரியல. சரியா? ஓகே. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு செட் ஆஃப் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு செட் கொடுத்துருக்காங்க, ரிலேஷனுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செட்ல இருக்கிற எலமெண்ட்டை வச்சு இந்த ரிலேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பியா, ஏவோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணுவோம்னு வச்சுங்களேன். பியோட வேல்யூ என்ன ஆகும்? 2ன்னு கிடைக்குமா? அப்போ 1 கமா 2. அடுத்து 2 அப்ளை பண்ணா 3, 3 4, 4 5, 5 6. அடுத்து 6 அப்ளை பண்ணா 7, 7 இங்க எலமெண்ட் இல்ல, அதனால 6ஓட முடிச்சிடுறோம். இதுதான் வந்து இந்த ரிலேஷன். இந்த ரிலேஷனை வச்சுதான் இது ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா ஆர் டிரான்சிட்டிவான்னு செக் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? சரி, ரிஃப்ளெக்சிவ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ரிஃப்ளெக்சிவ் என்ன பார்த்தோம்? ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர்னா இது வந்து ரிஃப்ளெக்சிவ். ரைட்? ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துங்க. ஃப்ரம் ஏ, ஏல இருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். இங்க நம்ம ஏன் டிஃபைன் பண்ணல, வேணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு. இப்போ இதுல இருந்து எதனா ஒரு எலமெண்ட் எடுக்கணுமா? என்ன எலமெண்ட் எடுக்கலாம்? 1 எடுத்துக்கிறேன். 1 பிலாங்ஸ் டு ஏ. நமக்கு என்ன இருக்கணும்? 1, 1 பிலாங்ஸ் டு ஆர் இருக்கணும். 1, 1 அந்த செட்ல இருக்கா? இல்ல. ஸோ ஆர் இட்ஸ் நாட் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இது வந்து கீழே எழுதிக்குங்க. எனக்கு இங்க இடம் இருக்குன்றதுனால அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து சிமெட்ரிக். இது சிமெட்ரிக்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்ல என்ன இருக்கணும்? ஏ, ஏ கமா பி அப்படின்னு 2 எலமெண்ட் ஏல இருந்து எடுக்கணும். அண்ட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்ல இருக்கிற மாதிரி எடுக்கணும். இஃப் இட் இஸ் பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர்ல இருந்ததுன்னா அது வந்து சிமெட்ரிக். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபார் ஆல் 1 2 எடுக்கலாமா? ஓகே, 1 கமா 2வே எடுத்துக்கிறேன். 1 கமா 2 பிலாங்ஸ் டு ஏ, 1 கமா 2 பிலாங்ஸ் டு ஆர். ஆர்ல இருக்கா? இருக்கு. பட் 2 கமா 1 does not belongs to R. 2 கமா 1 இல்லல்ல, therefore R is not symmetric. Sometimes இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குன்னா, இதே ரிலேஷன் எடுத்து எழுதிக்குங்க. 1 கமா 2 இடையில மட்டும் 2 கமா 1 இருக்கு. அப்புறம் 2 கமா 3, 2 கமா 4 இதுல இருக்க எல்லா எலமெண்ட்டும், ரிமைனிங் இருக்க எல்லா எலமெண்ட்டும் அப்படியே இருக்கு. வேற எந்த சேஞ்சும் இல்லை. இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கமா 2 எடுத்தீங்கன்னா 2 கமா 1 நமக்கு இருக்கு. அப்ப இது சிமெட்ரிக்கானா இல்ல. இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் பார்த்தாலும் ஏன்ற எலமெண்ட் செட் ஏல இருக்கு. இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் செக் பண்ணி பார்க்கணும். ஆனா டிஸ்ப்ரூவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு எலமெண்ட் இல்லைன்னாலும் அது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, அது வந்து சிமெட்ரிக் கிடையாது, அது வந்து டிரான்சிட்டிவ் கிடையாது. சரிங்களா? அதனாலதான் எப்பவுமே ப்ரூவ் பண்ணும்போது ஜென்ரல் டைம் வச்சு ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் நமக்கு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், பர்டிகுலர் ரிலேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்ல என்ன பண்ணணும்? 3 எலமெண்ட் எடுக்கணும். ஃபார் ஆல் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. ஃபர்ஸ்ட் 2 பேர் ஆஃப் எலமெண்ட் ஏ கமா பி அண்ட் பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர். தென் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர்ல இருந்ததுன்னா இது வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ செக் பண்ணி பார்த்தலாமா? என்னென்ன எலமெண்ட் எடுக்கலாம்? அப்படியே ஆர்டரா 1 2 3 எடுத்துக்கிறேன். 1 2 3 பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ.
ஸோ 1,2 பிலாங்ஸ் டு ஆர் இருக்கா? இருக்கு. அண்ட் 2,3 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் இருக்கா? அப்ப இதை டிரான்சிட்டிவ் செக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து பட் 1,3 இருக்கா? இல்ல, does not belongs to R. Therefore, R is not transitive. இன்கேஸ் இது மூணுமே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த சம்ல இல்ல, இது வரைக்கும் இந்த சம். ஓகே, தேங்க்யூ.